Hi guys, welcome to our channel. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ நான் ஏன் டெலகிராம் சேனலில் உங்களை ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, ட்ரேடிங்கை பற்றி எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மஸ்ட்டு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா நான் முதல்ல பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வரைஞ்சி காமிச்சிடுறேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ட்ரேட் தான் நம்ம எடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேண்டில்ஸை பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக. ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ், ரெட் கலர் கேண்டிலில் இந்த மாதிரி கேண்டில், அதேமாதிரி க்ரீன் கலர் கேண்டில்ஸில் அந்த மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கேண்டில்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இது எப்படின்னா 40% எப்படின்னா, ஸோ நான் ஈஸியாக சொல்லிடுறேன், ஓகேவா? பாடி சின்னதாகவும் விக்கு, அதாவது ஷேடோ பாடி சின்னதாகவும் விக்கு பார்த்தீங்கன்னா பெருசாகவும் இருக்கிறது இதுதான் ஓகேவா மேட்ரு, ஓகேவா? பாடி சின்னதாக இருக்கணும், விக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கணும். சேம் க்ரீனுக்கும் இதுதான், ரெட் கேண்டிலுக்கும் இதுதான், ஓகேவா? ஸோ அந்த பாடி சின்னதாகவும் விக்கு பெருசாகவும் இருக்குல்ல, அந்த விக்கோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணணும். வெயிட் பண்ணுங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் 2 ஸ்டெப் காம்பவுண்டிங்க ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி விக்கு போயிட்டு நம்மளுக்கு கேண்டில் முடியும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிட்டு மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் வரும். அந்த கேண்டில் பிரேக் டச் ஆன உடனே நீங்கள் ரிவர்சல் எடுக்கணும், ஓகேவா? ஸோ அப் ட்ரேட் எடுக்கணும். மேலேருந்து வரது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கீழே வச்சிங்கன்னா டவுன் ரெட் கேண்டில் தான் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அப் ட்ரேட் எடுக்கணும் ரிவர்சலாக, ஓகேவா? ஸோ நான் எடுத்து காமிக்கிறேன், டைம்னா இதில் நோட் பண்ணக்கூடாது, ஓகேவா? அதே மாதிரி தான் க்ரீனுக்கும் சேம் மெத்தட் தான், ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் கோடெக்ஸில். ஸோ அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும், ஓகேவா? ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஷேடோ கம்மி, சின்ன பாடியாக இருக்கணும். ஷேடோ பார்த்தீங்கன்னா விக்கு அது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கணும். அதோட ஸ்டார்டிங்கில் ஹரிசாண்டல் லைன் வச்சுட்டு அதை பிரேக் அவுட் ஆகும்போது உடனே ரிவர்சல் ட்ரேட் எடுக்கணும், ஓகேவா? ஸோ நான் வெயிட் பண்ணுங்கள், கோடெக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோடெக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, வெயிட் பண்ணுங்கள், நான் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு $4,000 இருக்குது, $700 பெட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ், ஓகேவா? கோடெக்ஸில் ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸு, எக்ஸ்பைரி டைம், டிஃபால்ட் டைமு 1 மினிட் கேண்டில்ஸ்டிக் ஃப்ரேம், ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும், ஸ்டாக்ஸு, டிஃபால்ட் டைமு 1 மினிட் கேண்டில்ஸ்டிக் ஃப்ரேம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் ட்ரா பண்ணி காமிச்ச மாதிரி வேறு எந்த அசட்ஸில் அப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன். ஒரு 2 ஸ்டெப் காம்பவுண்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம எடுப்போம். ஸோ எனக்கு வேறு அர்ஜென்ட் அமௌண்ட் வேறு தேவைப்படுதா? ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா இதில் ஹை அமௌண்ட் வேறு போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா முதல்ல டெமோ அக்கௌண்ட்டில் செக் பண்ணிட்டு தான் ரியல் அக்கௌண்ட் வரணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் இன்னும் யாரும் நம்ம டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் கைஸ், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இது எனக்கு ஒரு ஹெல்ப்பாக பண்ணுங்கள் எல்லோரும். ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட இருந்து கேட்குறேன், ஓகேவா? ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைபும் பார்த்தீங்கன்னா போட்டு விட்ருங்க எனக்காக, ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ஹெல்ப்பு. நீங்கள் இந்நேரம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இவ்வளோ சொல்லி. ஒரு லைக்கு 1 சப்ஸ்கிரைப். ஸோ பண்ணாதவங்க இப்போயே பண்ணிவிடுங்க கைஸ். ஸோ வாங்க பார்த்தீங்கன்னா நான் வேறு அசட்ஸில் பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். ஸோ ஓகே, ஸோ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா அப்போ ஹரிசாண்டல் லைன் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணுறேன். எங்கன்னா வெயிட் பண்ண, நான் ட்ரேடை முதல்ல எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு கூட நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ நான் ஏன் இப்போ எடுத்தேன்னா, மேலே உங்களுக்கு தெரியுதா அந்த கேண்டில் தான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த இடத்துல பாடி சின்னதாகவும் ஷேடோ பெருசாகவும் இருக்கா விக்கு, அந்த இடத்துல வச்சுட்டேன், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு க்ரீன் கேண்டிலே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு, நம்மளுக்கு ரெட் கேண்டில் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி 2வது டைம் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாது, 2வது பிரேக் அவுட் ஆனால். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் லாங்காக எனக்கு போகுன்றதுக்காக நான் பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லைனை பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கேண்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கா, அந்த ரெட் கேண்டில் பிரேக் அவுட் ஆனதுனால நான் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன், ஓகேவா? ஸோ
பாடி சின்னதாக இருந்துச்சு. ஷேடோவில் பார்த்தீங்கன்னா லைன் எடுத்து வச்சேன். ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆணுச்சு. அதனால் ஒரு டவுன் க்ரியேட் ஆகிருக்கு ரெட் கேண்டில். திருப்பியும் ரெட் கேண்டில் பிரேக் அவுட் ஆனதுனால நான் அப்டேட் எடுத்துருவேன். இந்த மாதிரி 2 தடவை பிரேக் அவுட் ஆனால் எடுக்கக்கூடாது. ஸோ நான் வீடியோக்காக பார்த்தீங்கன்னா நான் எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ இன்னொரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நான் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதில் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ புரியாதவங்க திருப்பியும் வீடியோவை பாருங்கள், ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ ஒரு க்ரீன் கேண்டில் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட்டு போடும்போது எனக்கு அப்படியே கையினா நடுக்குன்னு வச்சுக்க. சப்போஸ் லாஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா பாடி சின்னதாகும். நான் இருங்க காமிக்கிறேன் பாருங்க. பாடி சின்னதாகவும் ஷேடோ பெருசாகவும் இருக்கா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனதுனால நான் உடனே டைம்னா நோட் பண்ணல, உடனே பார்த்தீங்கன்னா ட்ரேடை போட்டு விட்டேன், ஓகேவா? ஸோ இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கையினா நடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவ்வளோ அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா போட்டு விட்டேன். ஸோ அதுக்காக தான். ஸோ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாடி சின்னதாகவும் ஷேடோ பெருசாகவும் இருந்தனால நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ராப் பண்ணேன், ஓகேவா? ட்ராப் பண்ண உடனே ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆணுச்சு. பிரேக் அவுட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நான் டைம்னா பார்க்காம ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ இதுதான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு விக்கில் வச்சுட்டு அதை பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம ரிவர்சல் ட்ரேட் எடுக்கணும். ஸோ புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ புரியாதவங்க வீடியோ திருப்பியும் போட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ நான் பண்ணுறதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் புரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஹிந்தி மெம்பர்ஸும் கேட்குறீங்க, எங்களுக்கு லாங்குவேஜ் புரியலன்னு. ஸோ ஹிந்தி யூசர்ஸ்னால் பார்த்திங்கன்னா லிசன் பண்ணுங்கள் வீடியோ, பார்த்திங்கன்னா லிசன் த வீடியோ. ஸோ ஏன்னா ஹிந்தி யூசர்ஸ்க்காக நான் தனியாக எனக்கு ஹிந்தியும் தெரியாது, தமிழ் தான் நம்மளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஒருவேளை $10,000 வந்துருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ? ஸ்டார்டிங்கில் $4,000. ஸோ இப்போ 10,000. அப்போ தான் எனக்கு ஒரு மனசே நிறைவாக இருந்துச்சு கைஸ். ஏன்னா லாஸ் ஆச்சுன்னா பெரிய அமௌண்ட் போயிருக்கும். ஸோ ஓகே, நம்மளுக்கு இது ப்ராஃபிட் வந்துருச்சு, ஓகேவா? ஸோ இது ஏன் எடுத்துன்னு நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. முதல்ல சின்ன பாடி இருக்கணும், பெரிய ஷேடோ இருக்கணும். அந்த ஷேடோவில் எடுத்து போய் நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைனை வச்சோன்னே கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது ரிவர்சல் ட்ரேட் எடுக்கணும். நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் கைஸ். ஸோ வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாதவங்க லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனலில். வரட்டா?